லாஸ்ட் வீடியோல கஸ்டமருக்கு வந்துட்டு கேக் சென்ட் பண்ணேன் சொன்னேன்ல இமேஜ். ஸோ வந்து இந்த இமேஜ் தான். இதில வந்து அவங்களுக்கு க்ரௌன் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருச்சாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து குயினுக்கு வைக்கிற க்ரௌனா. ஸோ வந்து நம்ம கிங்குக்கு வந்து வச்சுட்டோமா. அது வந்து ரொம்ப தப்பா போயிருச்சா. அதனால வந்து அவங்களால கேக் கட் பண்ணவே முடியாதாம். இந்த மாரி க்ரௌன் வச்சு நாங்க எப்படி கேக் கட் பண்றது? இது வந்து கேர்ள் பேபிக்கு வைக்கிறது. இது எப்படி நீங்க பாய் பேபிக்கு வைக்கலாம்? ஆக்சுவலா வந்து அவங்க கேக் ஆர்டர் பண்ணது வந்து மொத நாள் நைட் 8 மணிக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே 3 மணிக்கெல்லாம் வந்து கேக்க கேட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேக் ஸ்பாஞ்ச் செஞ்சு எல்லாம் செய்யணும். அது போக வந்து நம்மளுக்கு அந்த டெக்கரேஷன் பொருட்கள்லாம் வந்து கடையில வாங்கணும். க்ரௌன்லாம் வந்துட்டு அவங்க பர்பிள் கலர்ல கேட்டிருக்காங்க. ஸோ பர்பிள் கலர்ல போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இந்த நைட்டா நம்மளுக்கு வேற என்ன கடை என்ன நைட் ஃபுல்லாவாங்க திறந்து வச்சிருப்பேன். அது போக ஒரு ஊர்ல எத்தனை கடைங்க இருக்கும். இருக்கிறத நம்ம வந்து வைக்க முடியும். அது நான் உங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டேன்ருச்சு. நீங்க ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்களே பாருங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்க ரூடா பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்மளோட உழைப்புக்கு வந்து அவங்க கொஞ்சம் கூட வந்து மரியாதை மதிப்பை வந்து கொடுக்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்தாங்க. கடைசியில வந்து எனக்கே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்குமே எவ்வளோதாங்க நான் பொறுமையா இருக்க முடியும். கடைசியில வந்துட்டு நானே இப்போ என்னதாங்க பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க சொன்னது தானே நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். நான் பேசினது கரெக்டானது நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அடுத்த வீடியோ சொல்றேன்.